கல்யாணத்தை நிறுத்தணுங்கிற அதை எப்படி மாப்பிள்ளை செய்ய போற? தெரியல. அந்த ஆதியோட உண்மையான முகம் எல்லாருக்கும் தெரிஞ்சாலே போதும். இந்த கல்யாணம் தானா நிற்கும். அது எப்படி முடியும்? அது வழி கிடைக்கும் மாப்பிள்ள. சரி பார்த்துக்கலாம் வாங்க. வா. சரியான ஆள் தாண்டி நீ. என்னடி ஏதோ கல்யாணமே வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்லுவ. நானும் எங்க எல்லாருக்கும் அப்புறம் தான் உனக்கு கல்யாணம் நடக்கும்னு நினைச்சேன். ஆனா முதல் ஆள நீ தாண்டி கல்யாணம் பண்ற. ஏய் மங்கை, சும்மா இருக்க மாட்டியா? அவ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதே எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இப்ப போய் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, சும்மா இரு. அம்மா, அதான் நாளைக்கு கல்யாணம் நடக்க போகுதுல்ல. ஆனா கல்யாணம் வேணான்னு சொல்றவங்க எல்லாம் நம்பவே கூடாதுடி. யாருக்கு தெரியும், அடுத்த வருஷம் இந்நேரம் கையில ஒரு குழந்தையோட இருப்பா. சரி வரலாமா? நாங்க போட்டுக்கலாம். வாங்க 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 சம்மந்தி, வராங்க. வாங்க வாங்கக்கா. அலங்காரம் எல்லாம் முடிஞ்சதா? இதோ பண்ணிட்டே இருக்கோம். பொறுமையா பண்ணுங்க, இன்னும் டைம் இருக்கு. மாப்பிள்ளை இன்னும் வரல. அலங்காரமே பண்ணலனாலும் மாப்பிள்ளை இவள தூக்கிட்டு போயிருவாரு. பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தாரு. சும்மா இருக்க மாட்டியா? இந்தா கொடு. அத நீங்களே கொடுங்க. மீனாட்சி வாங்கிக்கோமா. இந்த மீனாட்சி வாங்கிக்கோ. வாங்கிக்கோமா. வாங்கிக்கோ. என்ன மாப்பிள்ளை இதெல்லாம்? பொண்ணுக்கு மாமா நான் ஏதாவது செய்யணும்ல அத்தை. புடி வாங்கிக்கோ. பிரிச்சு பாரு. அச்சோ, எதுக்கு மாப்பிள்ளை செயின் எல்லாம்? தேங்க்ஸ் மாமா, ஏய் ரொம்ப நல்லா இருக்கு. என்ன கல்யாண பொண்ணு தயாராயிடுச்சா? ஆயிட்டு இருக்கா. மாமா வாங்க மாமா. என்னம்மா கல்யாண பொண்ணு கண்ணு கலங்கி இருக்க? கல்யாணம் ஆக போறத நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருந்தா. இதுல வருத்தப்படுறதுக்கு என்னமா இருக்கு? சந்தோஷமான விஷயம் தானே. மருமகளே, உன் கல்யாணத்துக்கு நான் ஏதாவது செய்யணும்னு எனக்கு ஆசைதான். ஆனா நான் அவ்வளவு பெருசா சம்பாதிக்கலம்மா. உனக்காக நித்திய பெருமாள் கோயில் போய் அர்ச்சனை பண்ணி இந்த மாலை வாங்கிட்டு வந்தேன். கல்யாணத்தப்ப இதை போட்டுக்கிட்டேன்னா உன் வாழ்க்கை நல்லபடியா இருக்குமா. ஏதோ என்னால முடிஞ்சது. வாங்கிக்கோமா. இந்த தேங்க்ஸ் மாமா. மாமா, நீங்க எனக்காக எதுவும் செய்ய வேணாம். உங்க ஆசீர்வாதம் இருந்தாலே போதும். நீ நல்லா இருப்ப தாயி, நல்லா இருப்ப. அத்தை, மாப்பிள்ள வந்துட்டாங்களா? ஆர்த்தி எடுக்க வர சொன்னாங்க. சரி சரி, நாங்க வந்துடுறோம். மா, நீ இவ கூட இரு. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். வா, வாங்க, தேனு வா. பாத்து வந்துடுறோமா? சரிம்மா. அந்த மாலை குடுறி. இந்தா. வாங்க மாப்பிள்ளை. வணக்கம். இருங்க 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 இருங்க. வழி 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 நகர் நகர் நகர். ஏய் ஜீவா, அப்படியே எனக்கு ஆத்திருங்க. எலை, நீ எதுக்கு வேடி சட்டையோட வந்து நிக்கிற? ஏய், உனக்கு எதுக்கு ஆர்த்தி எடுக்கணும்? நான் தானே மாப்பிள்ள. டேய் ஜீவா, என்னடா சொல்ற? அட நான் தானப்பா மாப்பிள்ள தோழன். என்னது மாப்பிள்ள தோழனா? நீயா? ஏன் நாங்களாம் மாப்பிள்ள தோழனா வரக்கூடாதா?
ஏலே ஒரு நல்ல காரியத்தை ஒழுங்கா நடக்க விட மாட்டியா? உன்னை யாரா குறுக்க விட்டது? நீ மாப்பிள்ள தோழன் யார் சொன்னது? அது அது ரொம்ப பெரிய இடத்துல இருந்து இந்த பதவி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கல்ல. மா, நான் தான் ஜீவாவா மாப்பிள்ளை தோழனா இருக்க சொன்னேன். நீயா? ஏம்மா உனக்கு வேற ஆளே கிடைக்கலையா? எங்க குடும்பத்து மேல இவ்ளோ அக்கறையா இருக்காரு. ஓடி ஓடி எல்லா வேலையும் செய்யறாரு. அதான் மாப்பிள்ளை கூடிய அவர் தோழனா இருந்து அவரை நல்லபடியா பாத்துக்கோன்னு சொன்னேன். மாப்பிள்ளை, என்ன மாப்பிள்ளை இங்க வந்து நிக்கிறீங்க? நீங்க ரெடி ஆகிற ரூம் வெளியே இருக்கு. நீயா? நீ என்ன இங்க பட்டு வேட்டி சட்டையெல்லாம் போட்டுட்டு சுத்திட்டு இருக்க? மாப்பிள்ளைன்னா அப்படித்தானே? மாப்பிள்ளையா? மீனாட்சி, என்ன இது? மாப்பிள்ளை தோழம்மா. யப்பா, தோழனா? நான் கூட பயந்தே போயிட்டேன். அதுக்கு நீயா? ஏங்க சார், நீங்க பார்க்க எவ்வளவு நீட்டா இருக்கீங்க. மாப்பிள்ளை தோழனா இவனா? வேற ஆளே கிடைக்கலையா உங்களுக்கு? ஏய், சைடு ஸ்டாண்டு. நான் ஒரு நாள் உன்னைய கலட்டி அப்படியே எரியிறேன் பாரு. அது வரைக்கும் என் கை பூ பறிச்சிட்டு இருக்கும். வரேன். மாப்பிள்ளை, நீங்க வாங்க, நம்ம போய் ரெடி ஆவோம். ஏய் போடா டேய். இது என்னடி பெரிய கூத்தா இருக்கு? இவன் என்னடி இப்படி இறங்கிட்டியா? என்னத்த சொல்ல, வா. நீ அவ மனச மாத்தல, அவ கண்ணு முன்னாடி நடந்ததை மாத்திருக்க. எப்படி பார்த்தாலும் ரிசல்ட் ஒண்ணுதானே. நாளைக்கு தாலி என் கையில இருந்து தான் ஏறும். நாளைக்கு வரைக்கும் டைம் இருக்குல்ல. தேவையில்லாம எதுவும் பண்ணி மொக்க வாங்காத. பேசாம மாப்பிள்ளை தோழனா இருந்துட்டு நல்லா தின்னுட்டு ரிட்டர்ன் கிஃப்ட் தருவாங்க, வாங்கிட்டு போ. குறைஞ்சது அவமானப்படமா வச்சு இருப்பல்ல. நீங்க வார மாப்பிள்ள, நான் அவமானப்படுறத பத்தி கவலையே படல. நீ மாட்டிக்கிற நேரம் எப்ப வரும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். வாய்ப்பு இல்ல ராஜா. அப்படி இருக்கணும்னா நீ கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் உன்னை ஜெயிக்க விட மாட்டேன். இத பாரு, இந்த கல்யாணம் நடக்க தான் போகுது, நானும் ஜெயிக்க தான் போறேன். பாப்போம் யாரு ஜெயிக்கிறாங்கன்னு.